போய் கண்டா இது என்னத்த ஞாயிறாச்சும் வீட்டுல கிடக்க மாட்டீங்களா? என்னைக்கு வேலை செய்யணுமா உங்களுக்கு? பலே வீட்டுக்காரர் என்ன போன் பண்ணி கிடக்க விடியால, வேலையை முடிச்சுதான்னு. ஐயோ, அடுத்த வாரம் பாலம் காய்ச்சியாலாம். பின்ன அவ்வளவு நிலையில ஏத்தி விட்டு அடிச்சு சொல்ல வேண்டியானே. பலே இப்படி சும்மா நிக்க கண்டாலங்க ஆடி பழிப்பா. அவ வரும்பலாவது பிரஸ் எடுத்து அங்கோட்டு இங்கோட்டு தீட்டுங்களே ஃபாஸ்டா. அப்புறம் மகேஷ், நீதான் அந்த சன்செட்ல பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்த, அதையும் சும்மா தேய்ச்சி வச்சிருக்க? ஓய், முந்தானத்து பெயிண்ட் அடிச்ச போன வீட்டுல இப்படிதான் தேய்ச்சி விட்டான். பலே அது அடங்கல் வேலை இல்ல, இது தச்சு வேலை இல்ல. ஒழுங்கா வேலை செய்யுங்களே. சோமாலே எழுவல மாதிரி தேய்ப்பு தாள் எடுத்து தேய்ச்சிட்டு பெயிண்ட் அடியில. தேய்ப்பு தாள் அந்தி வேண்டி தரம்ல. அந்தியா என்னத்தோ இது? பெயிண்ட் அடிச்ச தேய்ப்பு தாள் வேண்டாமா? ஒரு தேய்ப்பு தாள் வேண்டி தராம எப்படி நாங்க பெயிண்ட் அடிச்சது? போன வாரம் 1 கோடி ரூபாய்க்கு 3 ஏக்கர் சொத்து வேண்ட தெரிஞ்சா? சும்மா இருவர இவ்வளவு காதல் ஏதாவது விழுந்து நான் பைசா தர மாட்டா. பரவாயில்ல, பெயிண்ட் மட்டும் தான் ஸ்பீடா அடிச்ச மாதிரி இருக்கணும், வேலை தீரப்படாது என்ன? ஓய், அவ வந்து பார்த்தாலும் இறக்க மாட்டாளா? அவ ஒரு மந்த புத்தி. அவன் நினைப்பா இவ்வளவு ஸ்பீடா வேலை செஞ்ச பரவே இவ்வளவுதான் முடிஞ்சிருந்து நினைப்பா. அதில் நாங்க பாத்துக்கலாம் வை, நாங்களே விலேகமாக நடிக. பரவ எப்படி காலையில காப்பிக்கு புரோட்டாயா மற்ற தோசையா? புரோட்டா தான், புரோட்டா தான். ஓய், புரோட்டாயி சாம்பார் கட்டி வச்சியா? அவன்கிட்ட ஒழுங்கா சால்னா கட்டி வச்சு இல்லைனா என்ன? ஓ, எந்த வேலை செய்து போனாலும் இதான் பிரச்சனை. சாம்பார் சால்னா வேணும்னு. சாம்பார் நல்ல அப்படி இருக்கும். அப்படியே எழுவல சாம்பாரை ஊத்தி அதை கோர வச்சு வாயில எடுத்து திரும்ப எப்படி தெரியுமா இருக்கும்? மண்ணு மாதிரி இருக்கும். போய் ஒழுங்கா சால்னாயும் புரோட்டாயும் கொடுத்து விடுறேன் சொல்லியாச்சு. உங்களுக்கு எங்க தெரியும்? பண்டத்தை 90s கிட்ட தெரியும் புரோட்டாயும் சாம்பாரம் எப்படி இருக்கான்னு. பரவ ஆம்பரோஸ் வேலை வரலையா? அது நீர் ஒழுங்கா சம்பளம் கொடுக்கறியா? அது கொண்டு வரல. விலை அவன் என்னத்த வேலை தெரியும்? அவன் செய்ய வேலைக்கு 1000 சம்பளம் தான் கொடுக்க முடியும். மணி என்னாச்சு? காப்பி குடிச்ச நேரத்து வேலை செய்யிட்டு வர. ஓய், இந்த ஒரு மாதிரி விட்ட வேலையில என்னட்ட காட்டப்படாது. ஏற்கனவே ஒழுங்கா சம்பளம் தரது இல்ல. நான் போயிட்டு நாளே வரேன், ஒழுங்கா சம்பளத்தை தரேன். வை விலை இந்த சலப்புன்னு சொல்லிட்டு இருந்தேன். முட்டை எடுத்து ஏத்தி போடுவேன். ஒழுங்கா இருந்தியா? போய் ஒழுங்கா பேசலன்னா மண்டை பாலிஸ் ஆகி போவோம் சொல்லியாச்சு. உங்கள்ட்ட பேசிட்டு இருக்க நேரம் இல்ல, போங்கல வேலை செய்யுங்களே. மறந்துடாதீங்க, இந்த வேலை எப்படியும் 1 வாரம் ஓடணும்னா அதுக்கு ஏத்தபடி வேலை செய்யுங்க. காலையில தாமஸ் கூட ரப்பர் பால் விட்ட போனோம்ல. நீ எனக்கு என்ன தெரியும்? முட்டா வேலை செய்யற போல. பரவாயில்ல, முந்தானத்து இங்க தேங்காய் பறக்கிட்டு போன இல்ல, அந்த தேங்காய் எல்லாம் வித்தியா? பலே சும்மா நில்லு வர. அவ்வளவு காதல் ஏதாவது நீ கிடக்க விட மாட்டா. மக்காலே வேலை செய்யுங்களே, மொத்தம் வாரா லேலி. நான் தடை தரட்டா? ஏன் என்னாச்சு? காலத்திலிருந்து அந்தி வரைக்கும் ஒரே இடத்துல இருந்து தடையிட்டு இருக்க. அப்புறம் எப்பறம் தடை வேலை செய்வல? சரி, நான் போயிட்டு வரேன். எங்கட போற? நீ தானே சரி, அப்புறம் போயிட்டு வரேன்னு. ஒழுங்கா வேலை செய்வல, சம்பளம் தர உனக்கு. என்னத்துல பறக்க பார்த்து நிக்கிறியா? வாகனம் தாங்களா? ஒழுங்கா பெயிண்ட் அடிக்கிறது. ஒரு செவரு தேய்ச்சி 4 நாள் ஆகுது. இந்த கட்டுறீங்க காணல. அக்கால என்னத்த நீங்க சும்மா வேலைக்காராளோட புளு சொல்லிட்டு நிக்கிறியா? அவனை வேலை செய்யண்டாமா? மடியில வச்சு கொஞ்சட்டா? நீ மடியில வச்சு கொஞ்சம்டா, தரையில வச்சு கொஞ்சம்டா. சரி, எனக்கு போன வரல பைசாதா. ஆக மொத்தம் 12,000 ரூபாய் ஆச்சு. 12,000 ரூபாயா? பெயிண்ட் எவ்வளவு ரூபாய்? பெயிண்ட் 5,000 ரூபாய்க்கு. யாருல பட்டிச்ச பாக்க? 5,000 ரூபாய் பெயிண்ட் வாங்கிட்டு உனக்கு நான் 12,000 ரூபாய் சம்பளம் தரணுமா? என்னத்தக்கா நீங்க 1000 ரூபாய் குறைஞ்சி ஒரு பைப்ப பெயிண்ட் அடிச்சு வர்றானா? இந்த 50 ரூபாய் என்ன வேலை செய்ய? அவனு எப்படி 1000 ரூபாய் கொடுக்க முடியும்? போன வாரம் 2 காலேஜ் படிச்ச பேரல கொண்டு வேலையை விட்ட. அவனுக்கு என்ன வேலையை தெரியும்? மேல ஒருத்தர் நிலையில பெயிண்ட் அடிச்சு நிக்கான், இவனை கீழே இந்த வாகனம் தான மாதிரி பார்த்து நிக்கானோ. இப்படி காலேஜ் படிச்ச பேரல கொண்டு வேலையை விட்டா அவனுக்கு என்ன தெரியும்? அவன் என்ன வேலை செய்வானோ? அப்ப PhD படிச்சிட்டு இருக்கவங்கள கொண்டு வேலையை விடட்டா? கொண்டுடு. PhD முடிச்சவங்க இப்ப பெயிண்ட் அடிச்சா போறானோ? இதுக்கு தான் உன்ட ஆத்தியமே கேட்டேன், அடங்கரி ஆளோட விடட்டான்னு. நீ தான் வேண்டான்னு சொன்ன. என்னத்துக்கு அடங்கது வந்து 2 ஆளையில எல்லாம் ராவிட்டு போயேகா? உனக்கு கேட்க சாணம் இல்ல வேண்டி வந்தனா? பெயிண்ட் ஆண்டி வந்துருக்கேன், பிரஸ் ஆண்டி வந்துருக்கேன், உருட்டு ஆண்டி வந்துருக்கேன், டைப்ல எல்லாம் ஆண்டி வந்துருக்கேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது. போன வாரம் 12,000 ரூபாய், இந்த வாரம் ஒரு 7,000 ரூபாய் வரும். எல்லாம் தா. சரி, நான் ஒண்ணு மட்டும் சொல்லி அண்ணா பாரு, 50 ரோஸ் நிக்கேன். அவனுக்கு சட்டையில ஒரு துளி பெயிண்ட் பட்டிருக்கா? இங்க எல்லாம் வேணும். உனக்கு வீட்டுல உள்ள செவர்ல பெயிண்ட் அடிச்சு வந்துருக்கானோ? அவனு சட்டையில பெயிண்ட் அடிச்சு ஒண்ணு வரல. நான் ஒண்ணு செய்யட்டா? அந்த பையில உண்டு, அந்த பக்கெட்ல ஒண்ணு முக்கிட்டு வரட்டா? அப்ப சம்பளம் தெரியலா? அங்க பாரு 50 ரோஸ், அங்க யானையை பிடிச்சு நிக்க. நான் எனக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்கேன். அந்த யானை அதுல நிக்காதோ? யானை அங்கோட்டி இங்கோட்டு ஆடாம இருக்க. எனக்கு குண்டு தாண்டி பூத்தான் செய்யணும். என்னத்தக்கா பேசுதே நீங்க? அங்க பாரு சோமா, அவன் இருக்கிற 2 அடி, ஒரு 6 அடி பொக்க உள்ள ஒரு ஆளை உண்டு அடிச்சு விட்டா ஈஸியா அடிச்சுனால வை. நான் இனி 6 அடி ஆளு கொல்லண்ட செய்யதான் கொடுக்கணும். என்ன தண்ணு மற்ற தட்டை மேல யாரு போய் பேரடிச்சு விட்டது? நின்ன செங்கரிக்க மாங்காய் எல்லாத்தையும் பறிச்சு எடுத்துறியானோ? மக்காலே உனக்காக தான் ஓடுது. செங்கரிக்க மாங்காய் பறிச்சே இல்ல. ஓய், செங்கரிக்க மாங்காய் இப்ப கிலோ எத்தனை ரூபாய் விற்கணும் உனக்கு தெரியுமா? ஓய் அங்க பாரு, இவனோட செவர்ல பெயிண்ட் அடிச்சதுன்னா அந்த குதிரையிலையும் நிலையிலையும் பெயிண்ட் ஆயிருக்கு. என்னத்தக்கா நீங்க சொல்லுதிய? பெயிண்ட் அடிச்சா 2-3 துள்ளி படம் தான் செய்யும். ஐயோ, எனக்கு மாப்பிள்ள உண்டா? பைசா எல்லாம் போக்கு. என்னத்துக்கு செய்யுங்க, நான் போறேன். அக்காளை எனக்கு சாயங்காலம் 20,000 ரூபாய் பைசா வேணும் சொல்லியாச்சு.
என்னோட பைசா ஒன்றும் இல்லை, அடுத்த மாசம் 2500 ரூபா உரிமை தொகை இல்ல, அப்ப தாரேன் ஏதாவது.